பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இது. என்னடாவ அவ்வளோ ருசித்து குடிச்சிட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க. இது வந்து பீட்ரூட் ஜூஸ் தான். பீட்ரூட் ஜூஸ்க்கு இவ்வளோ ஹைப்பான்னு கேட்காதீங்க. இது வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஒரு தடவை. கண்டிப்பாக அது வந்து ரெகுலராக நீங்களும் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மாதுளம்பழம், 2 நெல்லிக்காய், அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியும் அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போட்டு இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் போயிடும். அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்காது, ஆனால் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அந்த தூளெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ நான் ஒரு கிளாஸில் மாற்றி குடிக்க போகிறேன். சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல. நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன் இந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக நான் என்னென்ன போட்டேனோ அது மட்டும்தான். நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். நான் வந்து டியூஸ்டே அன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணுவேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பீட்ரூட் ஜூஸில் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு குடிப்பேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் நீங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது. அது வந்து பச்சை வாசம் அடிக்கும், அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்க யாருமே. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ். இது வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பிளட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சுவரொட்டிக்கு அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி நுரையீரல் இருக்குல்ல, ஆட்டோட நுரையீரல், அதையும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டும் நம்ம பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான்